வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இன்றிரவை எப்படியேனும் நீ கடந்து வந்துவிடு. நாளைய விடியலில் உனக்கான இரட்டிப்பு நற்செய்தி காத்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தையே, எந்த விடியலை எப்படி எதிர்கொள்கிறாய் என்பதனை பொறுத்து இந்த கந்தனின் அருளாசிகள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை மறந்து விடாதே. என்னை முழுமையாக நம்புகின்ற பிள்ளைகளுக்கு இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் நான் அதிசயத்தை நடத்தி கொடுக்காமல் சென்று விட மாட்டேன். உன்னை தேடி வந்து உனக்கான வெற்றியை நான் உறுதி செய்யாமல் எங்கும் சென்று விட மாட்டேன். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எல்லா சூழ்நிலையிலும் உனக்கான மகிழ்ச்சியை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த வெற்றி உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தட்டும். நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய இந்த சந்தோஷம் உன்னை எப்பொழுதும் பேரானந்தப்படுத்தட்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை அத்தனை அதிசயங்களையும் ஒருவருக்கு கற்றுக் கொடுக்கும் அல்லவா? அதுபோல இந்த கந்தனின் அருளால் உன் வாழ்க்கையில் இனி உனக்கு பேரதிசயத்தை நடத்த முடியும் என்பதனை நீ புரிந்து கொள். இத்தனை காலமும் நடத்தாமல் இப்பொழுது மட்டும் அப்ப நடத்தி விடுவாரா என்ன என்று கேட்கிறாயா? ஒருபோதும் அப்படி என் பிள்ளை என்னை பார்த்து கேட்டு விடாது. ஏனென்றால் கந்தன் தான் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் தன் குழந்தையின் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுப்பவன். என் பிள்ளை எது வேண்டும் என்று என் முன்னால் நின்றாலும் அதை சட்டென்று ஒரு நொடியில் நடத்தி விடுபவன். ஒரு பொழுதும் உன்னை காயப்பட நான் அனுமதிப்பது கிடையாது. ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை துன்பப்பட நான் விட்டது கிடையாது. உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்றும், இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாம் என்னவென்றும் உனக்கு சரியாக நான் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும். கந்தனின் அன்பை உன்னால் உணர முடியும், கந்தனின் அன்பை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்றால் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான மிக பெரிய மாற்றங்களை சர்வ நிச்சயமாக உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். இதுவரையிலும் நீ பட்ட அவமானங்களுக்கும் இதுவரையிலும் நீ அனுபவித்த துன்பங்களுக்கும் சேர்த்து வைத்து உனக்கான பேரதிசயத்தை எந்த நொடியிலும் நான் நடத்தி கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கு. இழந்தது எல்லாம் இழந்தவையாக இருக்கட்டும். இனி பெறப்போகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, கந்தன் ஒரு முறை உன்னை தேடி வருகிறேன் என்றால் அந்த தேடலுக்கு பின்னால் நிச்சயமாக உன் வாழ்க்கை அடங்கி இருக்கும் என்பதனை புரிந்து கொள். இன்று நான் சொன்னது போல நீ இந்த இரவை கடந்து வரும் பொழுது நாளைய செவ்வாய்க்கிழமையின் விடியலில் உனக்கான அதிசயத்தை நான் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். கந்தன் சொல்லக்கூடிய வெற்றி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு நிம்மதியை கொடுக்கும். நான் தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான பேரதிசயங்களை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுக்கும். எல்லையற்ற சந்தோஷத்தை உணர்ந்து எல்லையற்ற மாற்றங்களை புரிந்து இனி உனக்கு நடத்திவிடக்கூடிய நன்மைகளை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டாயானால் இவையெல்லாம் உனக்கு மேலும் மேலும் வந்து உன்னோடு இருந்து உனக்கான நம்பிக்கையை நடத்தி கொடுப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். சர்வசாதாரணமான காரியம் அல்ல, அவ்வளவு எளிதில் யார் வாழ்க்கையிலும் நடந்து விடுவதும் அல்ல. உன்னை தேடி நான் உனக்கு கொண்டு வந்து தருகின்ற இந்த மாற்றங்களை நீ என்னவென்று புரிந்து கொள்ளும் பொழுதுதான் இனி உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நீ ஒரு சேர பெற்றுக்கொள்வாய். உன்னோடு நான் இருப்பதும் உனக்காக நான் வருவதும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை காயப்படுத்தாமல் உனக்கான பேரதிசயங்களை உன்னை சுற்றி வந்து நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எல்லாமும் நமக்கானதாக இருக்கட்டும். எல்லா விஷயங்களும் நம்மை சார்ந்ததாக இருக்கட்டும். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்குள் வெற்றியை கொடுக்கும் பொழுது அந்த வெற்றியை சரியாக உணர்வதற்கு நீ தயாராகிவிட வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி நான் கொடுப்பது ஒவ்வொன்றும் உன்னை எப்பொழுதும் என்னிடத்திலிருந்து பிரிக்காமல் இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையையும் ஒரு சேர உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
நல்ல மாற்றத்தை உணரும் நேரம், நல்ல திருப்பத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு கிடைத்து விட்டது. இந்த நிமிடம் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்தது என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் இனி உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொள்ள முடியும். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று நிச்சயமாக உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். நடந்து முடிந்தது எல்லாம் நீ நினைத்து இனிமேல் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இனி உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு, இந்த வாழ்க்கை உனக்கு தருவதையெல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொண்டு, எப்பொழுதும் பேரானந்தத்தை நோக்கி இந்த வாழ்க்கையை நீ அழைத்துச் செல். முருகா முருகா என்று என் பிள்ளை சொல்லும் பொழுதெல்லாம் நான் உன் முன்னால் நின்று உனக்கான விஷயங்களை ஒரு சேர உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எப்பொழுது எல்லாம் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை பின்தொடர்ந்து வருகின்றதோ அப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய அதிசயங்களை ஒரு சேர நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் உன் முன்னால் நின்று உன் வெற்றியை எப்பொழுதுமே உறுதி செய்து கொண்டே இருப்பேன். கந்தனை நம்பி இந்த வாழ்க்கையில் நீ எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய தொடங்கு. அப்பொழுது உனக்கு என்னுடைய ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறதா இல்லையா என்கின்ற சந்தேகம் வரும் அல்லவா? இந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டுமானால் நீ செய்ய வேண்டியது எல்லாம் என்ன தெரியுமா? என் குழந்தையே, நீ செய்ய வேண்டிய விஷயங்கள் ஒன்றே ஒன்றுதான். எந்த இடத்திலாவது இந்த கந்தனை காண்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைக்கும் என்றால், எந்த இடத்திலாவது இந்த கந்தனை நீ உணர்கிறாய் என்றால், கந்தனின் புகைப்படத்தையோ அல்லது அப்பன் முருகனின் ஏதாவது ஒரு பெயரையோ அல்லது கந்தனின் வேலையோ எங்கேயாவது நீ கண்டு விட்டாயானால் அந்த நொடியே நீ உணர்ந்து விடலாம், உன்னுடைய வாழ்க்கையில் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி உனக்கான வெற்றியை கொடுக்க வந்து விட்டான் என்று. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை என் குழந்தை பெரிதுபடுத்தாமல், நடக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களும் உன்னை சந்தோஷப்படுத்த நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி எப்பொழுதுமே உனக்கான நன்மைகளும் உனக்கான நம்பிக்கைகளும் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையை உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டு உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். இனி எதற்காகவும் என் குழந்தை வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த சூழ்நிலையை நினைத்தும் என் பிள்ளை வேதனைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உனக்கு நான் கொடுப்பது ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். இனி எந்த நேரத்திலும் நான் உன்னோடு தான் பயணிக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, கந்தன் சொன்னது போல நாளை என்னை நீ உணர்ந்து விட்டாயானால் உன்னை தேடி 2 நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும் என்பது உறுதி. அதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. உன்னை தேடி வந்து நான் தருகின்ற விஷயம் அல்லவா, உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் நான் கொடுக்கின்ற உண்மைகள் அல்லவா, இந்த உண்மைகளை எப்பொழுதும் நீ சரியாக பெற்றுக்கொள்ளத்தான் போகிறாய் என்பதனை புரிந்து கொள். நான் உன் வாழ்க்கையில் உனக்கு பெருமகிழ்ச்சியையும் பேரதிசயத்தையும் நடத்தி கொடுக்க வந்து விடுவேன். செவ்வாய்க்கிழமையின் விடியலில் என் வாக்கினை கேட்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்து விட்டால் உன்னை விட பேரதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள். நான் நடத்தும் பொழுது உனக்கு நிச்சயமாக ஒவ்வொரு உண்மைகளும் என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இத்தனை நிலையையும் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை உண்மைகளையும் ஒரு சேர கற்றுக் கொடுக்கும் என்பதனையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சர்வ நிச்சயமாக நிறைவாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை புரிந்து கொள். உன்னோடு நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு சேர உன் வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல மாற்றத்தை உணர்ந்தால் இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனையும் நீ உணர்ந்து விடுவாய். கந்தனை உணர்ந்து விட்டாயானால் இனி உனக்கு இந்த வாழ்க்கையும் ஒவ்வொரு உண்மைகளையும் ஒரு சேர பெற்று கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகா.